Hello friends, welcome to Smart Samayal. முக்கணிகளிலே முதல் கனியும் எண்ணற்ற விட்டமின்ஸ் மற்றும் ஏனைய சத்துக்கள் நிறைந்த மாங்காயில் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை ஆசையாசையாய் எடுத்து சாப்பிட பச்சை மாங்காய் குச்சி ஐஸ் ரொம்ப ஈஸியாகவும் அதே சமயம் ரொம்ப ஹெல்த்தி அண்ட் டேஸ்டியாகவும் எப்படி வீட்டிலேயே செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. தேவையான பொருட்கள் பார்ப்போமா? ஒரு மீடியம் சைஸ் நறுக்கிய பச்சை மாங்காய், 2 கொத்து கருவேப்பிள்ளை, கொஞ்சம் புதினா இலைகள், 1 இன்ச் அளவு இஞ்சி பொடியாக நறுக்கியது, 2 டேபிள் ஸ்பூன் தேன், 1/4 டீஸ்பூன் உப்பு எடுத்துக்கலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம கட் பண்ணி வச்சிருந்த மாங்காய் துண்டுகளை சேர்த்துடலாம். அதோட நம்ம எடுத்து வச்சிருந்த தேனையும் ஆட் பண்ணிடலாம். நான் எடுத்துருக்கிறது மலை தேன், ரொம்ப தித்திப்பாக இருக்கும். நீங்கள் தேன் உங்களுக்கு தித்திப்பு கம்மியாக இருந்ததுன்னா இன்னும் கொஞ்சம் சேர்த்து ஆட் பண்ணிக்கோங்க. அதோட நம்ம எடுத்து வச்சிருந்த இஞ்சி, உப்பு, புதினா இலைகள் மற்றும் கருவேப்பிள்ளை இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா அரைச்சிடலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு அரைப்பட்டதுக்கு அப்புறமா 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிடலாம். ஊற்றிட்டு திரும்பவும் நல்லா மைய அரைச்சி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கிட்டதுக்கு அப்புறமா இதை நம்ம ஒரு ஸ்ட்ரெயினர் வச்சு நல்லா ஃபில்டர் பண்ணிடலாம். பாருங்க, இந்த மாதிரி ஸ்ட்ரெயினரில் கொஞ்சமாக ஊற்றிட்டு ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணினீங்கன்னா கீழே ஜூஸ் மட்டும் ஃபில்டர் ஆகிடும். லைட்டாக ப்ரெஸ் பண்ணினீங்கன்னா எந்த ஜூஸுமே இல்லாமல் பாருங்கள் இந்த மாதிரி வந்துடும். இப்போ இந்த பார்ட்டை நம்ம திரும்ப கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கூட அரைச்சி எடுத்துக்கிறலாம் உங்களுக்கு விருப்பம் இருந்தால். இதே மாதிரி நம்ம மீதம் இருக்கிற ஜூஸையும் ஊற்றி நல்லா ஃபில்டர் பண்ணி எடுத்து வச்சிடலாம். இப்போ நம்மளுக்கு குச்சியஸ் செய்கிறதுக்கான ஜூஸ் ரெடி ஆயிடுச்சு. பாருங்க, இந்த மோல்டு நம்மளுக்கு எல்லா சூப்பர் மார்க்கெட்லையுமே கிடைக்கும். இதில் நம்ம நம்மளுக்கு பிடிச்ச டிசைன்ஸில் ஊற்றி வச்சிடலாம். உங்கள்கிட்ட இந்த மோல்டு இல்லை அப்படின்னா சின்ன சின்ன கப்பு, டம்ளர் அந்த மாதிரி இருக்கிறதுல கூட ஊற்றிட்டு ஐஸ் குச்சி வச்சு அதை நம்ம ஒரு ஃபாயில் பேப்பர்லேயோ இல்லை ஒரு பாலித்தீன் கவர்லேயோ நம்ம நல்லா டைட்டாக க்ளோஸ் பண்ணிட்டோம்னா உள்ள ஐஸ் ஃபார்ம் ஆகாமல் நம்மளுக்கு கரெக்டான டெக்ஸ்சரில் குச்சியஸ் வந்துடும். பாருங்கள், இப்போ இதை நம்ம ஒரு நைட் ஃபுல்லாகவும் வைக்கலாம். அப்படி இல்லைன்னா மினிமம் 6 hours ஆகுது இது ஃப்ரீசரில் இருக்கணும், பார்த்துக்கோங்க. பாருங்கள், இப்போ நம்மளுக்கு 6 ஹவர்ஸ்க்கு மேலேயே ஆயிடுச்சு. இப்போ இதை நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்க, என்ன அழகா கண்ணை கவரக்கூடிய அழகோடு பச்சை மாங்காய் குச்சியை அழகா ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப டேஸ்டா இருக்குங்க. கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. செஞ்சு பார்த்துட்டு உங்க கமெண்ட்டை எனக்கு சொல்லுங்க. தமிழ் இனியது, நம் சமையல் சுவை மிகுந்தது.